GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான், powered by Yasko shirts, dhotis and trousers. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான். டே வந்து நாங்கள் BMW ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு BMWவில் கார் மியூசியம் போனோம். அங்கேருந்து ஒரு மியூசியம் கூப்பிட்டு போனாங்க. அது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மினிஸ்டராக இல்லாமல் எங்கள் கூட வந்து ஒரு சக பயணி மாதிரியே எங்களை வந்து ட்ரீட் பண்ணார். இது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது கேட்குற போஸுக்கெலாம் வந்து போஸ் கொடுத்தாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ணன் எப்படி படிச்சிருக்கான் பாரு, எய்த்து விட்டு பையன் எப்படி ஆகிட்டான் பாரு, பக்கத்து விட்டு பையன் எப்படி போயிட்டான் பாரு, நம்ம சொந்த காலத்தில் இந்த பையன் டாக்டர் ஆகிட்டான் பாரு, இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டான் பாரு. தயவு செஞ்சு பிள்ளைங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாங்க. அது உங்களை அறியாமல் நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர். நீங்கள் கட்சி பணியையும் பார்த்துப்பாங்க. அதே சமயத்தில் யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு தொகுதிக்குள்ளே போய் ஸ்கூல்ஸ் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்ப்பேன். குளோனிங்கில் இது 2-3 இந்தியனாக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க, திராவிடனாக நீங்கள் பேசுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது தான் கல்வி சம்மந்தமாக என்னென்ன குரல் எழுப்ப முடியுமோ அதை நீங்கள் எழுப்பிகிட்டே இருக்கணுங்க தான் என்னோட ஆசை. எனக்கு ஸோ நம்மளோட ஒர்க் நமக்கு வந்து எந்தளவுக்கு பேஷனேட்டாக இருக்கோ அது இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்போது அதோடைய பர்பஸ் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தனால தான் இந்த மாணவருக்கு இந்த அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட வந்து இந்த ஃபாரின் ட்ரிப்பை போயிருந்த ஒரு மாணவர் லோகேஷ் இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிறாரு. லோகேஷ், உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய் லோகேஷ், எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ்? எங்கே போயிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து ஃபாரின் ட்ரிப்பில் யூரோப் போனோம். வேறு மற்ற எல்லாருமே வந்து ஏஷியா தான் போனாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூரோப்பில் ஜெர்மனி வந்து போனோம். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் BMW ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு BMWவில் கார் மியூசியம் போனோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு மியூசியம் கூப்பிட்டு போனாங்க. அது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறமேட்டு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் போனோம். அது வந்து எங்களோட உயர்கல்வி கனவை வந்து மேலும் விரிவுபடுத்துச்சு. நம்மளும் போய் வெளிநாட்டில் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு வந்து உருவாயிருக்கு. அதுக்கு வந்து இந்த பயணம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் போனப்போ தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு அவ்வளோதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா நினச்சேன். பட் ஆனால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்ட்டு எனக்கு இந்த ட்ரிப்புக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு ரிசர்ச்சராக கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய பேரை பார்த்ததில் வந்து நம்ம எங்கே போனாலும் இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து இந்த ட்ரிப்பு தான் ரொம்பவே காரணம். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகள், நீங்கள் உச்சரிக்கிற ஒரு சில இடங்கள், இதெல்லாம் எனக்கு ஸ்கூல் டேஸில் வந்து மேப்பில் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணவே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து அதில் இருக்கிற விஷயம் ரிசர்ச்சர்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அமைச்சருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பேராசை கொண்டது வந்து அவர் தான். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நீங்கள் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்பவே தேங்க்யூ சார். நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் சென்னையே வந்ததில்லை. நான் அந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்காக தான் சென்னை வந்தேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜெர்மனி ட்ரிப் செலக்ட் ஆகி போனது இன்னும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீட்டிங் அன்றைக்கி வந்து நடந்துச்சு. கூகுள் மீட்டில் வந்து சார் பேசினாங்க. சார் வந்து என்ன சொன்னார்னா, நானே உங்களுக்கு அப்பாவும் அம்மாவாக இருந்து இந்த ட்ரிப்பை வந்து உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போவேன்னாரு. சொன்ன மாதிரியே வந்து எங்களுக்கு ட்ரிப்பில் வந்து எங்கள் கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். எங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் வந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் கூட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணார். இது வந்து மினிஸ்டராக இல்லாமல் எங்கள் கூட வந்து ஒரு சக பயணி மாதிரியே எங்களை வந்து ட்ரீட் பண்ணார். இது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது கேட்குற போஸுக்கெலாம் வந்து போஸ் கொடுத்தாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாரோட பர்சனல் நல்லா இருந்துச்சா? சார் உங்ககிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கெலாம் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஏதாவது ஒரு அடுத்த லெவல் போகிறோம், ஒரு காம்படிஷன் அடுத்து செலக்ட் ஆகுறோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் ஒன்று யார் கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன்லேயே முடிச்சிடுவாங்க. நீங்கள் என்னென்னா பக்கத்து ஊர் இல்லை, பக்கத்து நாடு கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கிற நாடாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த பையன் பேசும்போது எப்படி இருக்குது? தம்பி சொன்ன மாதிரி தான் இந்த பேட்ச் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நாங்கள் போனது. இவங்க தான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்களா, நீங்களே அவங்க கண்கூடாக பார்த்துருப்பீங்க.
எங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த கான்ஃபிடென்ட் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டூர் போயிட்டு வந்தால் கிடையாது, அது வந்து ஒரு எஜுகேஷனல் டூராக இருக்கும் நாங்கள் ஆசைப்பட்டோம். இப்போ இந்த தம்பி பேசுகிறத வந்து இப்போ நினச்சிப்பாங்க இவர் ஊரை சார்ந்திருக்குன்னா அந்த கிராமத்தில் அந்த தம்பி இப்படி பேசும்பொழுது இங்கே சென்னையிலேருந்து நம்ம ஆச்சரியப்படும் போது அப்போ அவங்க எவ்வளோ கூட தூரம் அதிகமாக ஆச்சரியப்படுவாங்க. நம்ம ஊர் பிள்ளை எப்படி பேசுது பாருங்கள், அந்த பெருமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த குழந்தை தன்னை அறியாமல் அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பாசிடராக மாறிடுவார், ஒரு தூதுவராக மாறிடுவார். அப்போ இந்த லோகேஷ் மாதிரி நம்ம பிள்ளைக்கும் ஒரு திறமையை கொண்டு வரணும்ப்பா, நம்ம பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பையன் அடுத்த தடவை போயிடணும்ப்பா எப்படியாச்சும் அப்படின்னு இந்த குழந்தையே நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி, ஒரு கோல் செட்டர் மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுறோம். நாங்கள் இப்போ இவரை பார்த்து அந்த அங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பக்கத்தில் யூனியனில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இப்போ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்குது. இவர் அங்கே பேசும்போது இன்னும் எல்லோரும் உட்காந்து கேட்பாங்க. இவ்வளோ நாள் லோகேஷ் அந்த சமூகமோ அல்ல அங்கே இருக்கின்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸ் எப்படி பார்த்துருவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இவர் செலக்ட் ஆகி இவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி இன்றைக்கி இவர் வேறு மாதிரி பார்க்க வைக்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் எங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். நானே வேறு மாதிரி தான் பார்க்குறேன் சார். ஏன்னா நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு வேளை நான் ஜெர்மனி போனேன்னா அப்போ நான் வந்து ஒரு ஞாபகத்தில் வச்சுப்பேன், லோகேஷ் எனக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரிசர்ச்சர் அப்படின்னு தோணுது, உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் இது மூலமாக வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர். நீங்கள் பேசினதே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம்னா நாளைக்கு நீங்கள் வளர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். கொஞ்சம் பொறாமையாக இருந்தாலும் நான் வந்து அதை வெளிப்படுத்தாமல் அடுத்ததாக இதே மாதிரியாக வந்து ஒரு ஃபாரின் டூர் போன மனிஷா அப்படிங்கிற அடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட போகிறோம். மனிஷா ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வணக்கம் மனிஷா, நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போனீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நாங்கள் ஜெர்மனி டூர் தான் போயிருந்தோம். நாங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு நாடு இல்லை, தம்பி சொல்ல மறந்துட்டா 2 நாடு போனோம். அப்படியா? பக்கத்தில் ஆஸ்ட்ரியான்னு சொல்லிட்டு இன்னொரு யூரோப் கண்ட்ரிக்கும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. எல்லாம் படிச்சிருக்கேன். ஆமாம், அந்த நாட்டுக்கும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அது இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தது. அங்கே சார் எங்கள் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணாங்க. அங்கே எல்லாமே சுற்றி பார்த்தோம். சார் கூட ட்ராவல் பண்ணது தான் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸ்கூல்லலாம் வந்து போனோடே சார் கூட போயிட்டியா அப்படின்ட்டு அப்படி கேட்குறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அது இல்லாமல் எல்லா இதுலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சார் தான் நீங்கள் போனது பெருசு இல்லை, சார் கூட போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அது இன்னும் பெரிய அனுபவத்தை கொடுத்தது. என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள்? நான் +1 இப்போ +1 படிக்கிறீங்க. சூப்பர். அந்த வயசில் வந்து நீங்கள் சொல்கிற ஆஸ்திரியா நான் கேள்விப்படல. ஆஸ்திரேலியா தெரியும், ஜெர்மனி தெரியும், ஆஸ்திரியா பற்றிலாம் நான் படிக்கவே இல்லை. ஒழுங்காக படிக்கலான்னு தெரியல. பட் ஸ்டில் நான் அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி கேட்குறதுக்கு. உங்கள் அப்பா கிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கே பயப்படுற காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில ஓகே இப்போ அனுப்பிடலாம், பொண்ணு பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு உங்கள் பொண்ணு எப்படி பறந்து போயிட்டு வரது பார்க்குறதுக்கு? இப்போ சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அரசு பள்ளி மாணவிகள் வந்து இந்த அளவுக்கு வெளிநாடுலாம் சென்று வர்றதுக்கு அவங்க தான் உதவியாக இருக்காங்க. இந்த அரசாங்கமும் அதுக்கு உதவியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஊரில் இதை பற்றி இருக்கப்போ ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது. நிறைவாக இருக்குல்ல. பாப்பா முதல்ல போயிட்டு வந்தது ஒரு சந்தோஷம் தான். சரி, இது வந்து அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேமிலியில் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்புங்கிறது மறக்க முடியாத அனுபவம் தான். ஆனால் இந்த வயசில் படிக்கிற வயசுலேயே வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதுவும் அந்த காலகட்டத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பெண் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புவாங்களா அப்படிங்கிற அந்த கொஷின் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல்ஸில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு பெண் குழந்தைய ஃபாரினுக்கு வந்து படிக்கும் போதே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முதல் காரணமாக இருந்தது முதலமைச்சர் அவர்கள் தான். ஏன்னா நான் அடிக்கடி சொல்ல வந்தேன், குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறத காட்டிலும் வெளி உலகத்தை பிள்ளைங்கள்ட்ட போய் காமிக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் அந்த பிள்ளைங்கள் காமிக்கும் பொழுது 100க்கு 100 வாங்குகிற பிள்ளைங்க மட்டும்தான் சில பேர் கண்ணுக்கு தெரியுது, சில பேர் அவங்க மட்டும்தான் பாராட்டுறாங்க. 100 பிள்ளைங்க இருந்தால் 1 2 3 நீங்கள் நம்பர் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. நீங்கள் 1 2 3 பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 97 98 99 100 குழந்தைங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு நாங்கள் அவங்களை ஆளாக்கி கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். எல்லோரும் பாராட்டுங்க, வேணும்னு சொல்ல ஐம் ஸோ ஹாப்பி. பட் எல்லா குழந்தைங்களுக்கான நம்மளோட ரெக்கக்னிஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 பிள்ளைங்க நீங்கள் பாராட்டும் போது மற்ற 97 பிள்ளைங்க ஏங்கி கிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் சமத்துவமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் திறமையை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களை நான் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா
லோகேஷ் சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு நான் கூப்பிட்டு போகிறதா நான் நேரடியாக நான் வருவேன். நான் வந்தவங்க பெற்றவங்க எல்லாத்தோட சென்னையில் எல்லாம் ஒரு கேதரிங், ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க ஃப்ளைட் டைம் இருக்கும், அன்றைக்கி அவங்களோட நான் சேர்ந்து போவேன். அப்போ நான் சொன்னேன், பெற்றவங்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த 4 நாள் 5 நாள் டூரில் நான் தான் இந்த குழந்தைங்கள அப்பாவும் இருக்கப்போ அம்மாவும் இருக்கப்போ நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், எப்படி பத்திரமா கூப்பிட்டு போகணும் அப்படி பத்திரமா நான் கூப்பிட்டு வரேன், அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். இந்த முறை வந்து சிஎம் ஃபங்க்ஷனால் வர முடியாதுனால கூட நான் வந்து உடனடியாக ஜூம் காலில் நான் கனெக்ட் ஆகி எல்லா பெற்றவங்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், நான் பத்திரமா கூட. ஆனால் அந்த பெற்றவங்க பொம்பளை பிள்ளையை அமுச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். நான் ஒரு நம்பிக்கை தானே, சரி எனக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்குது, இந்த அமைச்சர் மேலே நம்பிக்கை இருக்குது, பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு நம்ம கல்வி சுற்றுலா முடிச்சு நம்மளை கொண்டு வந்து நம்மள்ட்ட ஒப்படைப்பார் அப்படிங்கிற முதல்ல அவங்க நன்றி. அதே நேரத்தில் பிள்ளைகளோட திறமையை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். பிள்ளைங்கள தயவு செஞ்சு யாரோடையும் கம்பேர் பண்ணாமல், நான் அடிக்கடி சொல்கிறேன் எல்லா ஸ்கூல்லையுமே, வந்து அவங்க அண்ணன் எப்படி படிச்சிருக்கான் பார், 8th வீட்டு பையன் எப்படி ஆகிட்டான் பார், பக்கத்து வீட்டு பையன் எப்படி போயிட்டான் பார், நம்ம சொந்த காலத்தில் இந்த பையன் டாக்டர் ஆகிட்டான் பார், இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டான் பார், தயவு செஞ்சு பிள்ளைங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாங்க. அது உங்களை அறியாமல் நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர், நீங்கள் ஆசைப்படுறீங்க பிள்ளை நல்லா வரணும், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஆசையை வந்து அது எப்படி வெளிப்படுத்துகின்ற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்ல 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 அந்த பிள்ளைங்க அது ப்ரெஷராக ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு திறமை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மறைஞ்சு போயிடும். அது அந்த குழந்தை அந்த திறமையை பற்றியே சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம முதல்ல படிக்கலாம், அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, முதல்ல மார்க் வாங்கலாம், இந்த கல்லூரி அப்படி போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அந்த திறமையும் முக்கியம்னு நம்ம ஆசைப்படணும். அதனால அது வினாடி வினாவாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்துலேயும் அந்த திறமையை கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டதுக்கான ஒரு விளைவாகத்தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த வயசில் ஒரு மைக்கு பிடிச்சி பேசுகிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் இப்போ ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு தைரியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஏன்னா என்னை சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று. இன்னொன்று வீட்லேயுமே இருக்கும், இந்த பொண்ணை எப்படி அடுத்தது எப்படி ஆளாக்க போகிறோன்னு. பொண்ணு அவள் திறமையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா, நம்ம ஏன் பொண்ணை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையும் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு ஐஏஎஸ் ஆகணும். ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, ஒரே ஒன்று தான் சொல்லணுன்னா ஒன்று தான் சார். முன்னாடி லைட்டாக பிறமை இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன தோணுதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் பிறந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி மேடம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்கூலு, வீடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாரையும் பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து ஒரே ஊர்க்காரங்க, ஆனால் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் என்ன பேசிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ராஜ்யசபா எம்பி திருமதி சல்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். ஒரே ஊர், 2 பேரும் வந்து திருச்சி. இப்போ திருச்சி மக்கள் பார்க்க எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. நீங்கள் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கார் அவர்? அதே திருச்சியிலேருந்து வளர்ந்த ஒரு பையன், இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழக கல்வித்துறையில் ஒரு முக்கியமான ஒரு கைடு அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எங்களுடைய திருமணத்தையே இவங்க அப்பா தான் நடத்தி வச்சாங்க. ஓ, ஓகே. அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தோட நெருக்கமான ஒரு என் கணவருக்கு அவங்களுக்கு ரொம்ப இருந்தது. நான் பார்க்க வளர்ந்த ஒரு குழந்தையாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து அந்த துறையை வந்து மிகச்சிறப்பாக இவ்வளவு சிறப்பாக வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாருங்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் அடிக்கடி பார்ப்பேன் டிவியில் அந்த 234 தொகுதியும் ஸ்கூல்ஸு போகிறப்போ அவருக்கு வந்து நிறைய மாவட்ட பொறுப்பு 3 மாவட்டத்தை அவர் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் முதல்வர் வந்து சில பொறுப்பையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சில மாவட்டங்களை கட்சி பணியையும் பார்த்துப்பாங்க. அதே சமயத்தில் இந்த 234 யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு தொகுதிக்குள்ளே போய் ஸ்கூல்ஸை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்ப்பேன். குளோனிங்கில் இது 2-3 ஒன்று தொகுதிக்குள்ளே காலையில் பார்த்தா மத்தியானம் அந்த பொறுப்பு மாவட்டத்தில் நாகப்பட்டினத்துலேயோ தஞ்சாவூர்லேயோ இருக்கிறத நியூஸ் பார்ப்பேன். வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா அடுத்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் இருப்பாங்க. அப்படி இவ்வளவு எனர்ஜிட்டிக்காக ஒருத்தர் வந்து இளைஞர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருங்கிறப்போ ரொம்ப பெருமிதமாக இருக்கும். ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் எங்கள் தொகுதியை சார்ந்த மக்கள் சார்பாக நான் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து மிக பின்தங்கிய தொகுதியாக தான் மணப்பாறை தொகுதி இருந்துகிட்டு இருந்தது. பல வருஷமாக வந்து அங்கே தேவை 2 விஷயம். ஒரு தொகுதிக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து கல்வி,
இன்னொன்று வந்து நமக்கு தொழில். இந்த 2 விஷயத்துக்கும் அதிமுகவில் வந்து கல்வி அமைச்சர் முன்னாடி இருந்திருக்காங்க. இருந்தும் கூட அந்த தொகுதிக்கு ஒரு கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நினைவு அவங்களுக்கு இல்லை. சொந்த கல்லூரி ஒன்று துவக்குனாங்க. அது என்னன்னா இருக்குது மணப்பாறையில் சொந்தத்தில் கல்லூரி. ஆனால் இன்றைக்கி அரசு கல்லூரியை கொண்டு வந்ததும் குழந்தைகளுக்கு வந்து தொழில் கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வையம்பட்டிலேயே அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் கிராமத்து பிள்ளைகளுக்கு ஸ்டேடியம். இங்கே மணப்பாறையில் ஒரு ஸ்டேடியம் மிக பிரமாண்டமாக வந்து இப்போ உருவாக்கப்படுது. அப்போ வந்து ஒரு அமைச்சராக வந்து தன்னுடைய பொறுப்பையும் மாவட்ட செயலாளராக தன்னுடைய கடமையும் கட்சி சார்ந்தும் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு பார்த்தா எங்கள் அமைச்சர் தான். அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் வந்து நிறைய விஷயங்கள் திருச்சி சம்மந்தமாகவும் உங்களோட தொகுதி சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பேசும்போது நடுவில் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கணும். அதனால இந்த மேடை இப்போ நான் உங்கள் 2 பேருக்காக மட்டுமே கொடுக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் என்ன பேச போகிறீங்க நான் அங்கேருந்து பார்க்க போகிறேன். சல்மா அக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க கவிஞர் சல்மாவாக பல படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க. மனசில் பட்டதை பேசக்கூடிய அக்கா. நேற்று நிகழ்வுக்கு பிறகு 14ஆம் தேதி போல் ஐ திங்க் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ராஜ்யசபா எம்பியாக எங்களுடைய திருச்சிக்கு எங்களுக்கான இன்னொரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறேன்க்கா நான். ஸோ தொடர்ந்து உங்களுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு இந்தியனாக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க, திராவிடனாக நீங்கள் பேசுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது தான் கல்வி சம்மந்தமாக என்னென்ன குரல் எழுப்ப முடியுமோ அதை நீங்கள் எழுப்பிகிட்டே இருக்கணுங்க தான்க்கா என்னோடய ஆசை எனக்கு. நிச்சயமாக. ஏன்னா அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு கல்வி மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. இந்திய அளவில் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இது உருவாகி இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞருடைய ஆட்சியில் பல்வேறு விஷயங்களில் கல்விக்கும் தொழில் சார்ந்து அல்லது பல்வேறு விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்குது இல்லையா, நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம், முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை, அதெல்லாம் வந்து இந்திய அளவில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குது. ஆனால் நம்ம கல்வி சார்ந்த நம்ம மொழி சார்ந்த நம்முடைய விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடுறதும், எவ்வளவு தான் வந்து நீங்கள் வந்து எங்களை அழுத்தினாலும் நாங்கள் வந்து போராடி நாங்கள் எங்களுடைய நிதியை இப்போ நிதியே கிடைக்கலனாலும் கூட நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறது வந்து ரொம்ப இந்திய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சுயமரியாதையும் மாநில உரிமைகளையும் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க. உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ள ஒரே ஒரு கேள்வி தான் அவங்களுக்கு, ஓகே எல்லாம் தமிழகத்துக்கே நிறையா பண்ணுறீங்க, திருச்சிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. திருவெரும்பூரில் நிறையா, அதாவது இப்போ கிழக்கு தொகுதியில் பெரிய லைப்ரரி 290 கோடி ரூபாய் லைப்ரரி முதலமைச்சர் அறிவிச்சு. ஆனால் நான் ஒரு சின்ன லைப்ரரியிலேருந்து உருவாகின ஆள் நான். எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி இருக்காதான்னு ஏங்கி பார்த்தால் இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான குழந்தைங்க திருச்சியில் அவ்வளோ பெரிய லைப்ரரியில் படிக்க போகிறாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து மாறப்போகுது. அதுக்கு அமைச்சர் வந்து எவ்வளவு முதலமைச்சர்கிட்ட கேட்டு அந்த விஷயத்தை நிறைவேற்றிருக்காங்கங்கிறதையும், திருவெரும்பூரில் வந்து தொடர்ச்சியாக வளர்ச்சி பணிகள் பண்ணிகிட்டே நான் வந்து நிறைய போவேன் அங்கே. அமைச்சர் நம்பி எனக்கு கொடுக்குற தொகுதி நீங்கள் போய் கொடியேற்றி வாங்கக்கான்னு சொல்லி முதலமைச்சருடைய பிறந்தநாள் 72 வயசு பிறந்தநாளுக்கு 72 இடத்துல வந்து நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க 3 தொகுதியிலையும். கலைஞருடைய 100 நூற்றாண்டு விழாவில் 100 நிகழ்ச்சிகள் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு பேச வச்சாங்க. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் 47 இடத்துல கொண்டாடணும். அப்படி அது மட்டும் இல்லாமல் திருவெரும்பூரில் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க, ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம், அப்புறம் ஒரு பேருந்து நிலையம், அங்கே தனியாக பேருந்து நிலையம் வந்திருக்கு. அந்த வளர்ச்சி பணிகள் படிப்படியாக வந்து ஒலிம்பிக் அகாடமி ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் கல்வி, ஒரு பக்கம் விளையாட்டு. ஏன்னா இளைஞர்களுக்கு அது ரொம்ப உடல் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி அதெல்லாம் 2 சேர்ந்து தான் அந்த தொகுதி வந்து இப்போ டெவலப் ஆகி வந்திருக்கு. அதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் திட்டங்கள் உருவாக்குறாங்க. அக்காவுக்கு நான் வைக்கிற வேண்டுகிற ஒன்று தான், அக்கா வந்து ஒரு முற்போக்கு எழுத்தாளர், கவிஞர். நீங்கள் என்ன தான் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் அந்த பணியை விட்டுறாதீங்க. என்றைக்கு இருந்தாலும் நமக்கான அடையாளம்
கவிஞர் சல்மா அப்படிங்கிறது. அது உங்களுடைய அனுபவங்களை வந்து இன்னமும் நீங்கள் புத்தகங்கள் எழுதுறதை நிறுத்திடாத எழுதிட்டே இருங்க. நாங்கள் கூட எங்கள் லைப்ரரிக்கு நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா பதிப்பகங்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழக முதல்வரையும் அமைச்சரையும் தான். ஏன்னா எப்போவுமே முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து பதிப்பகங்களுக்கு அவங்க வேறு மாதிரியான கான்ட்ராக்ட், அதை நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டாம், எப்படி தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க, அது வேறு மாதிரி போகும். ஆனால் இந்த முறை ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக எல்லா பதிப்பகங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு கொடுத்து அத்தனை விதமான புத்தகங்களும் யாருக்கும் எந்த பாசியாட்டி இல்லை, எல்லாருக்கும் எல்லா புத்தகங்களையும் வாங்கி லைப்ரரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எல்லா பதிப்பகமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்தே கேட்குறாங்கன்னே சொல்லிப்போமே, திருச்சிக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? அவங்களுக்கு என்ன பதில்? சரி, திருச்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்கிற திருச்சி ரொம்ப முக்கியமான சிட்டி, ஏன்னா அது மையப்பகுதி, ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக இருக்குது, ரொம்ப முக்கியமான சிட்டி. அப்படின்னா தான் இப்போ இன்டகிரேட்டட் லெவலில் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, லைப்ரரி கொண்டு வந்தது, இப்போ எங்கள் இதில் வந்து மாடல் ஸ்கூல் கான்செப்ட் கொண்டு வந்தது, வெரி ஃபஸ்ட் டைம் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் மணப்பாறையில் வந்து ஒரு கல்லூரி கொண்டு வந்தது. இந்த 3 தொகுதி மட்டும் இல்லாமல் இருக்கிற 9 தொகுதியிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விஷயமானதை கொண்டு வந்துட்டோம். நாங்கள் தான் இப்போ அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், இன்னும் இருக்க வேண்டியது ஒன்று தான், திருச்சியை வந்து தலைநகரமாக மாற்றணும் அப்படின்னு. அது எம்ஜிஆர் ஐயா காலத்துலேருந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, 2ஆம் தலைநகரமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அது மட்டும்தான் செய்யாமல் இருக்கு. ஆனால் அதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக நீங்கள் அது மாறி இருக்கு. நீங்கள் தலை ஃபேனா தளபதி ஃபேனா? தலை. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Yasko. Yasko, shirts and trousers.